உன் சிரிப்பின் காரணம்? தமக்கு ராஜ்ய அபிஷேகம் நிகழ உள்ளது. இது ஆனந்தமளிக்கும் தகவல் அல்லவா? இருப்பினும் சீதா, அன்புள்ளம் கொண்ட நம் இருவருக்கும் வழங்கப்படும் ராஜ பதவி இது. ஒருவேளை அது நம்மை பரீட்சிக்கலாம். இனிவரும் காலத்தில் கடினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனந்தமானது ராஜ பதவியை சார்ந்ததல்ல. ராஜ பதவி எனும் ஆனந்தமானது அளவிட வல்லது. ஆனால் நான் தம்மீது கொண்ட அன்பும் தாம் என்னிடத்தில் கொண்ட அன்பும் அளவு கடந்ததாகும் அல்லவா? நான் தம்மிடம் உரைத்த சங்கதியை முழுமையாக கூறு. நான் தம்மிடம் வேண்டுவது ஒன்றே. தாம் செல்லும் பாதை யாதாயினும் அதில் நானும் தம்முடன் தொடர்வேன். வாழ்வில் தங்களுக்கு நிழலாக நிற்கும் பாக்கியம் பெற்றால் வாழ்வின் எந்த இன்னலையும் நான் பயமின்றி சங்கடமின்றி கடப்பேன். அயோத்தியின் புண்ணிய பூமிக்கு எம்முடைய வணக்கங்கள். ராமா, ஒரு அரசனை பொறுத்த மட்டில் சங்கல்பம் மேற்கொள்வது மகத்துவமானதாகும். ஏனெனில் சங்கல்பம் பிரஜைகளை காக்கும் செயல், முன்னோர் வாழ்வை பின்பற்றுவதோடு அடங்காது. மேற்கொள்ளும் சங்கல்பம் உன்னுள் வாழும் ஆத்மா, உனது ஆழ்மனதிற்கும் தொடர்புடையதாகும். ரகுகுலத்தின் வருங்கால அரசன் ஆதவ குலத்தை மேன்மையடையச் செய்வதோடு இந்த ரவிகுலத்தை காப்பேன் எனவும் வாக்களிக்க வேண்டும். எதிர்காலத்தில் உனது எச்செயலாலும் எந்த ஒரு முடிவாலும் அயோத்தி எனும் ராஜ்யத்திற்கும் அதில் வாழும் பிரஜைகளுக்கும் தீங்கெனும் நிலையானது நிச்சயம் உருவாகாது எனவும் பிரமாணம் நல்க வேண்டும். சீதா, நீ இந்த ரகுவம்சத்தின் வருங்கால மகாராணி. கணவன் ராமனின் கடமை உணர்வை காட்டிலும் அயோத்தி மீது நீ கொள்ளும் கடமை அதிகமானது. மனைவி எனும் தர்மம் மற்றும் ராணி எனும் தர்மம் இரண்டையும் பேணிக் காக்க வேண்டும். ராமா, புனித தீர்த்தத்தை இருவரும் கரத்தினில் ஏந்தி சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள்.